அனைவருக்கும் வணக்கம். காஞ்சி எக்ஸல் கிருஷ்ணகிரி இப்போ பேப்பரும் நியமனத்தில் இருந்து வாரம் எழுத போகிறாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ முக்கியமாக. ஏன்னா என்ன கேட்டாங்கன்னா, புக்கில் உள்ள சிந்தனை கணக்குகளை பற்றி கேட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க. கொஞ்சம் நேரத்தினால இப்போ தான் கணக்கு போடுறோம். நீங்கள் உடனே இந்த வீடியோ இன்றைக்கே வந்துடும், தொடர்ந்து பாருங்கள். மீதி பேருக்கு அனுப்பிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எது கணக்கு தெரியாமல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு கூட நம்ம வீடியோ போட போகிறோம். ஓகேவா? சிந்தனை கணக்குகள் தான் ஃபுல்லாகவே 6, 7, 8 புக்கில் இருக்குது. 9, 10 அதிகமாக இல்லை, அதனால் இதில் எடுத்திருக்கோம். சில கணக்கு 10லையும் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருள் இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் வந்தனர். அதனால் என்னாச்சுன்னா, மீது இந்த மளிகை பொருள் 30 நாட்களுக்கு மட்டும் போதுமான இருந்தது எனில் எத்தனை வீரர்கள் புதுசாக வந்தாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த வீரர்களும் குழப்பமே கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். இது என்ன கணக்குனா, ஆட்கள், வீரர்னா ஆட்களை குறிக்குமா? ஆட்கள் நாட்கள் கணக்கு. அப்படி வந்தாலே இது எதை குறிக்கும்? எதிர்மாறல். ஆள் அதிகரித்தா நாள் குறையும். நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதை லாஸ்ட்டாக வச்சுக்கணும். வீரர்னா ஆட்கள், மீதி உள்ளது நாட்கள். இப்போ 65 போட்டு 490 போட்டு அப்புறம் 15 நாளை போட்டு இங்கே 35 போட்டோம்னா என்ன கண்டுபிடிக்கிறது? அப்போ தப்பான மெத்தடு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 65 நாளுக்கு 490 பேர் சாப்பிட்லாம். ஆனால் சாப்பிடல. இந்த எத்தனை பிறகு கொடுத்துருக்கா பார்த்தீங்களா? அப்போ 65ல் பிறகுனா 2 நாள் கழித்து 3 நாள் கழிச்சு வர மாரி ஒரு 15 நாள் கழிச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிங்க. மீதம் 50 நாட்களுக்கு 490 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்துக்கணும். மேலும் பல வீரர்கள் வந்தனால் அந்த மளிகை பொருள் எத்தனை நாளைக்கு சாப்பிட்லாம்? 35 நாட்களுக்கு எத்தனை வீரர்கள் சாப்பிடலாம்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஆட்கள் நாட்கள் அப்படின்னாலே எதிர்மாறல். எதிர்மாறலுக்கு நேர் பின்னம் நம்மளே தெரியும். அதாவது ஆள் அதிகமானால் நாள் குறைஞ்சிரும், நாள் கம்மியானால் ஆட்கள் அதிகம் தேவைப்படும். ஓகே, எதிர்மாறலா அப்படி நேர கணக்கு போடுமா? 50 மேலே 35 கீழே இண்டு 490 போட்டுக்குமா? 5 அடிங்க. 7 35, 15 80, 7 49, 10 × 70, 700 வீரர்கள் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காங்க. மொத்த பேர் 700. இல்லை, விடை 700 இருக்கு. ஆனால் தப்பான விடை. என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை பேர்கள் புதிதாக வந்தனர்? ஏற்கனவே 490 பேர் இருக்காங்க. அப்போ 700 490 கழிச்சோம்னா 210 பேர் தான் புதுசாக வந்திருப்பாங்க. இதுதான் ஆன்சராக இருக்கும். மொத்த பேர்னு கேட்டால் 700 பேர். புதுசாக வந்தவங்கன்னா இந்த 490 கழிச்சோம்னா 210 பேர் தான் புதுசாக வந்தவங்க. இன்னொன்று கவனிங்க. இதிலே சில பேருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 490 வீரரில் ஒரு 50 வீரர்கள் வெளியேறி விட்டார்கள் அப்படின்னா அதை கழிச்சுக்கணும். நாட்களுக்கு பிறகு நாளும் கழிச்சுக்கணும். வீரர் சேர்ந்தா கூட்டிங்க, போயிட்டாங்கன்னா மைனஸ் பண்ணிங்க. அதை முகம் மட்டும் வெளியே போனோம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? ஒரு டைம் ஒரு கணக்கு. ஏ என்பவர் ஒரு வேலையை 40 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்களுக்கு மட்டுமே வேலை செய்தார். பி ஆனவர் மீதி இருந்த வேலையை 20 நாளில் முடிக்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 80% முடிக்க ஆகும் நாட்கள். 20 சேர்ந்து முடிக்க நாட்கள் கேட்கல, அந்த வேலையில் 80%. நல்லா கவனிங்க. ஏ ஒரு வேலை 40 நாள் முடிச்சிருவார். ஒரு ஃபுல் ஒர்க்கும் 100% முடிக்கணும்னா அவருக்கு எவ்வளோ நாள் தேவை? 40 நாளுக்கு தேவை. எப்பயும் டைமண்ட் ஒரு கணக்கை நம்ம தலைகளை மாற்றி தான் போடுவோம். அதாவது காலம் வேலையும் அப்புறம்
அந்த தொட்டி கணக்கு பைப்பு சம்பந்தம் உள்ளவங்கள அதெல்லாமே தலைகளை மாற்றி தான் போடணும். இதுக்கு அழகுன்னு பேர், யூனிட்டின் பேர். ஒரு வேலையை 40 முடிப்பார் ஏ. அவர் எத்தனை வேலை பார்த்துருக்காரு? 15 நாட்கள். 15 நாட்கள் ஏயின் வேலை அளவு 15 × 1/45 பெருக்கணும்னா 1/15 3/45 1/3 வருதா? ஏன்னா அவர் 40 நாள் வேலை பார்த்துருந்தா முழுசு முடிச்சிருப்பார். அப்போ 15 நாள்னா 3/45 3ல் ஒரு பகுதி முடிச்சிருக்காரு. மீதி எவ்வளோ கிடக்கும்னா 3 பில்டிங் கட்டணும். ஒரு பில்டிங் கட்டியாச்சு, மிச்சம் 2 பில்டிங். 3ல் 1 போக 2 பகுதி மிச்சப்படும். அதாவது 3ல் 2 பகுதி மிச்சப்படும். 2/3 பகுதி போட்டுக்கலாமா? இதை பி முடிக்கலை. மீதி இருந்த வேலையை எவ்வளோ நாள் முடிச்சிருக்காரு? 24 நாளுக்குள்ள முடிச்சிருக்காரு பி. அப்போ முழு வேலையும் கண்டுபிடிக்கணும். 2/3 பகுதியை பி முடிக்க 25 days எடுத்துட்டு இருக்காரு. அப்போ முழு பகுதினா முழு ஒர்க்கு 24 × தலைக்கிற மாத்திரம் 3 மாறுமா? அடித்தா 12 3 36. இவர் 100% முடிக்கணும்னா 36 நாட்கள் ஆகும். ஏன் முடிக்கணும்னா 45 நாட்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருவரும் சேர்ந்து அந்த வேலையின் 80% கேட்டிருக்காங்க. இப்போ இருவரும் சேர்ந்துனா ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சுக்குமா? AB/A+B. ஏ வந்து 45, பி 36, 45 + 36 45 36 கூட்டினோம்னா இதில் 81 வருமா? 81 இடம் பத்தாமல் இருக்குது. சரி, இந்த சமம் முறைப்படி எரேஸ் பண்ணிக்கோ. ஏ 45, பி 36. இருவரும் சேர்ந்துனா ப்ளஸ்ன்னு அர்த்தம். தனியாக மைனஸ் போட்டுங்க. AB/A+B. ஏக்கு 45, பிக்கு 36, 45 + 36 45 36 கூட்டினா 75 81. 9 அடிக்கலாமா? 5 45 9 81 9 4 36. 20 நாட்களில் சேர்ந்து முடிச்சிருவாங்க. என்ன அர்த்தம்? 100% ஒர்க்கு முடிக்க தான் 20 நாட்கள். நம்மளுக்கு 80% கேட்டிருக்காங்க. இப்படி அடிச்சோட போட்டுக்கலாம். இதை அடிச்சுட்டு பெருக்கி போடலாமா? இந்த பாருங்க, 0 0 அடிக்கலாம். 0 அடிச்சிருந்தா ஒரு 8 2 14 நாட்கள் ஆகும். இல்லை இப்படி போட்டுக்கலாம். 80%னா 80/100 × 20 நாளை பிரிச்சோம்னா 0 அடிக்கலாம். 4 2 8 5 2 10 4 5 20 நன்னாங்க 16 கிடைக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 நாட்கள். 20 வராது, 16 நாட்கள். சரிங்களா? ஓகே. 20 நாட்கள் வந்து 100% முடிக்க, ஒரு பில்டிங் ஃபுல்லாக கட்டி எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 20 நாள். 80%னா 16 நாட்கள். ஓகே, இதை போட்டு பார்த்துருக்க பாருங்க. அப்படியே 100% 20 நாட்கள், 80%னா 16 நாட்கள். அடுத்து பார்க்கலாமா? இதுவும் அந்த சிந்தனை கணக்கில் உள்ள கணக்கு தாங்க. அதாவது சிறுசுலேருந்து பெருசாக வரிசைப்பட்டு சொல்கிறாங்க. ஏறு வரிசை, அசெண்டிங் ஆர்டர். பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நம்பராக இருக்குது. மேலே 25 இருக்குது, 100 இருக்குது, 500 இருக்குது, 400 இருக்குது, 600 இருக்குது. எல்லாம் ஒரே நம்பரை மாற்றினா தான் நம்ம சொல்ல முடியும். நல்லா கவனிங்க. இந்த 100 நான் வந்து ஒரு அடிப்படையாக வச்சுக்கிறேன். இப்போ 8/100 மட்டும்
அப்படியே இருக்கட்டும். இது 100க்கு மாற்றணும்னா இதை நான் எப்படி பிரிக்கலாம்னா 4 25 100. அப்போ 2 4 எப்படி இருக்குன்னா 16 கிடைக்கும். மேலே 25 போடுங்க. 4 25 100 மாற்றிக்கலாம். 2 4 8 16. ஓகேவா? அடுத்தது இது பார்த்தாச்சு. அடுத்து 3 500. 3 போகிற 500. 5 100 500. அப்போ 3 போகிற 5 போட்டு 100 மூட போடுமா? 3 5 பேருக்குங்க. 3 9. இன்னொரு 27 81 243 வருதா? மேலே 100 போட்டுக்குவோம். அடுத்தபடியாக 4 பவர் 400. 4 100 400. இது பிரிச்சது 400ன்னு. 4 4 பேருக்குன்னா 256 வரும். 100 போட்டுங்க. பவரில் ஒரே நம்பரை மாத்திரேன். 2 பவர் 600. 600 600. 2 6 பேருக்குங்க. 2 4 8 16 34 64. 64 பவர் 100. ஓகே. இல்லை சின்ன பண்ணு பாருங்க. இதான் சின்ன நம்பராக இருக்கா? இதான் 1. அப்புறம் கொஞ்சம் பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா இது 2. அப்புறம் இது 3 64. இது 4. இது 5. ஓகே. நம்பர் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரு இது 2 பவர் 100. அப்போ 16 பவர் 25 தான் ஃபஸ்ட்டா. அடுத்தது 2 3 இங்கே இருக்குது. 600 4. ஓகே. இது ஆன்சராக இருக்குது பாருங்கள். ஓகே. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து உள்ள ஆன்சரு இதான். ரெடி தானா? ஓகே. ஒரு சரி பார்த்துங்க. 2 3 4 5. இறங்க வருதுன்னா சின்ன மேலே போகணும். எவ்வளோ பவர் மாறி இருந்தால் ஒரு முழு நம்பராக எடுத்து அதை அப்படியே வச்சுட்டு பாய்க்கலாம், மாற்றிக்கலாம். சரிங்களா? எப்படி 16 பிரிக்கலாம்? 2 2 4 2 16 பிரிக்கிறோம். 2 4 வாட்டி பிரிக்கணும். 2 4 8 16 கிடைக்குது. ஓகே. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? ஒரு 22 கிலோமீட்டர் வடக்கு திசையிலும் பிற 21 கிலோமீட்டர் கிழக்கு திசையிலும் பயணம் செய்கிறார் எனில் அவர் புறப்பட இடத்திலிருந்து பயணம் செய்த குறைந்தபட்ச தொலைவு கேட்டிருக்கு. டிஸ்டன்ஸ். நம்ம நினைக்கக்கூடாது இந்த 28 21 கூட்டினா 49 வந்திருக்கு அப்படின்னு விடைப்பட்டால் அது சரியான விடையே இருக்காது. செக் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ உங்களுக்கு மேலே உள்ள வடக்குன்னு தெரியும். இங்கே உள்ள தெற்கு திசை, இந்த பக்கம் கிழக்கு திசை, இங்கே மேற்கு திசை. ஒரு ஆள் இங்கே நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஏதான் புறப்படுற இடம். அங்கேருந்து வடக்கு நோக்கி போகிறாரு. ஒரு 28 கிலோமீட்டரு நடக்கிறாரு. இங்கே போய் நிற்கிறார். அங்கேருந்து கிழக்குனா இந்த பக்கம் கிழக்கு நோக்கி ஒரு 21 கிலோமீட்டர் பயணம் செய்கிறார். இங்கே போய் நிற்கிறார். சி. என்ன கேட்குறாங்கன்னா புறப்பட இடத்துல இருந்து நிற்கிற இடம் இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே. இது ஒரு செங்கோண முக்கோணம். இது 90 டிகிரி. இதுதான் காரணம்னு பேர். பெரிய பக்கம் ஒரு தேர்தல் பிதாச சட்டம். பெரிய பக்கம் ஸ்கொயர் சின்ன பக்கம் ஸ்கொயர்னு சொல்லுவோமா? அதாவது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டு. ஏசி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். ஏபி பார்த்தீங்கன்னா 28 ஸ்கொயர்டு, பிசி 21 ஸ்கொயர்டு. 28 ஸ்கொயர் பண்ணி சொல்லுங்கள். நிறைய ஸ்கொயர் தெரியணும். 28 784. 28 441. ரெண்டையும் கூட்டுவோமா? 5 2 1225 ஸ்கொயர். இதில் விட 5 முடிகிறது. இது மட்டும் தான் இருக்குது. இப்போ இதான் ஆன்சராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்கொயர்டு தான் 1225. ஏசினா ஸ்கொயர் ரூட்டாக மாறும்.
ரூட்னா 2 நம்பருக்கு ஒன்று எடுக்கணும். பிரித்து போடுவோமா? 5 அடித்தா 2 10, 4 20, 5 25, 5 அடித்தா 4 20, 9 45, 7 49, 2 5, 2 7 இருக்கா? ஒரு 5 எடுக்கலாம். 2 5க்கு ஒரு 7 எடுத்தால் 35. ஆன்சர் 35. 5 முடிஞ்சால் அதுக்கு ஆன்சர் 5 தான் முடியும். இந்தமாரி கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது திசை கணக்கு சொல்லுவாங்க. இது என்ன திசைன்னு பார்த்தீங்கன்னா, இது கிழக்கு வடக்கு நடுவில் இருந்தால் வடகிழக்குன்னு சொல்லுவாங்க திசைக்கு. இது வடமேற்கு இந்த திசை. இது தென்மேற்கு. இது தென்கிழக்கு. ஓகேவா? ரைட். இவ்வளோ கணக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்த கணக்கு பாருங்கள். மூலை விட்டங்கள் டயகோனல் D1 D2 வச்சிங்க. உள்ள சாய் சதுரத்தின் சுற்றுலா கேட்டிருக்காங்க. ராம்பஸ் எப்படி சாய் சதுரம் இருக்கும்னா டைமண்ட் சைஸில் இருக்கும். டைமண்ட் போல் இருக்குமா? இந்த பட்டம் பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் நல்லா வரைஞ்சிங்க. சுமாராக வரைஞ்சி போடுறேன். இது A B C Dன்னு வச்சிங்க. மூளை விட்டம் 1, இது 2ஆம் மூளை விட்டம். ஓகே. இது எத்தனை டிகிரி இருக்கும்னா 90 டிகிரி இருக்கும். இப்போ 2 ஃபார்முலா இருக்குது. சாய்ஸின் பரப்புன்னு கேட்டாங்கன்னா ஏரியாவுக்கு ஃபார்முலா ஆஃப் D1 D2. இதிலே சுற்றளவு கேட்டாங்கன்னா 4A. ஏன்னா 4 பக்கமும் சமமாக தான் இருக்கும். இது ஒரு சதுரம் போல தான் இருக்கும், ஆனால் சாய் சதுரம். ஆனால் இங்கே சுற்றளவு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஏ தேவைப்படுது. ஆனால் கொடுத்தது D1 12 D2 16. ரைட். நல்லா கவனிங்க. இதோட மதிப்பு 12, இதோட மதிப்பு 16. இது மையம் செங்குத்த வெட்டிக்கும். ஓ தானா? ரைட். இது 12 பாதி எவ்வளோ இருக்கும்? 6. இங்கே 8 இருக்கும். நம்ம ஒரே ஒரு முக்கோணம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிறேன் அப்படியே. இது O, இது C, இது B, இது 6, இது 8 A. ஒரு ஃபார்முலா தெரியும். பெரிய பக்கத்தின் வர்க்கம் 2 சின்ன பக்கத்தின் வர்க்கத்துக்கு சமம். அப்போ 64 + 36 100. A ஸ்கொயர் 100னா A ஸ்கொயர் ரூட்டாக மாறும். ரூட் எத்தனை வரும்? 10 வரும். ஏ கண்டுபிடிச்சாச்சா? சுற்றளவுக்கு ஃபார்முலா 4A. 4 × 10 40 சென்டிமீட்டர் வரும். இதாங்க ஆன்சர், 40 சென்டிமீட்டர். ஓகேவா? கொஞ்சம் ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாமா? இது அப்படி ஞாபகம் வச்சிங்க. மூளை விட்டு 12 16. இப்போ ஒரு மூளை விட்டம் 12 சென்டிமீட்ரு, இன்னொரு மூளை விட்டம் 16 சென்டிமீட்ரு. சாய் சதுரத்தின் சுற்றுலா கேட்டிருக்காங்க. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. 2 × D1 ஸ்கொயர்டு ப்ளஸ் D2 ஸ்கொயர்டு. D1னா 12 ஸ்கொயர்டு, D2னா 16 ஸ்கொயர்டு. 12 144, ஒரு 256. ரெண்டையும் கூட்டுங்க. 6 10 மீது 1, 6 10 மீது 1 400. அது ரூட் எடுத்தோம்னா 20. அப்போனா 40 பெருக்கிறேன். இது ஒரு ஃபார்முலா இருக்குது, இதையும் படிச்சிங்க. இது மூலையில் கொடுத்த சுற்றுலா கேட்டால் இந்த ஃபார்முலா 12 144 16 250 கூட்டணும்னா 400 ரூட் எடுத்தால் 20 வருமா? 2 20 40 சென்டிமீட்டரா? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? 3 எண்களின் கூடுதல் 58. இதில் 2வது எண் முதல் எண்ணில் 5 இல் 2 பங்கின் 3 மடங்கு மற்றும் 3வது எண் முதல் எண்ணை விட 6 குறைவு எண்ணில் அந்த எண்ணை கேட்டிருக்கு. இது கணக்காக போட்டால் எக்ஸ் வச்சு போடணுமா? முதல் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அடுத்த எண் முதல் எண்ணில் 5 இல் 2 பங்குனா 2/5x,
இன்டு 3 மடங்குன்னு போடணும். நம்ம விடை வச்சு போட்டு பார்ப்போமா? நல்லா கவனிங்க. இது முதல் நம்பர், இது 2ஆம் நம்பர், இது 3ஆம் நம்பர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3வது எண் முதல் எண்ணை விட 6 குறைவு, இது 6 அதிகமாக இருக்குது, இது விடையாக இருக்க வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 3வது எண் முதல் எண்ணை விட இது 10 குறைவாக இருக்குது, இது 6 கூட இருக்குங்க. இது 10 குறைவாக இருக்குது, அப்போ இதுவும் பொருந்தாது. சிஏ பார்ப்போமா? 20, 24, 14. முதல் நம்பருக்கும் 3ஆம் நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6 குறைவாக இருக்குது, விடையாக இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இல்லை, கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் சி தான். சரி, பார்த்துடலாமா? நல்லா கவனிங்க. முதல் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர். 3வது எண் முதல் நம்பரோட 6 கம்மியாக இருக்குது. ஓகே, சொன்னது சரியாக இருக்குது. அடுத்து பார்ப்போமா? இதை கூட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு 52 வருதானு? 20, 24, 44, 58. இதில் செக் பண்ணிடலாம். 2வது எண் முதல் எண்ணில் 5 2 பங்கு இருக்கு. 2ஆம் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? முதல் எண்ணில் 5 2 பங்கின் 3 மடங்கு. முதல் நம்பர் எடுத்துக்கிட்டு 5 2 பங்கு இன்று 3 மடங்கு. இது அடித்தா 4 வாட்டி 8 3 24 சமமாக வருதா? ஓகே, ஆன்சர் ரைட்டு தான். இன்னொன்று கவனிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் நம்பரு 5 2 பங்குனா 5 2 பங்குனா 5ஆல் வகுப்படணும். அப்போ முதல் ஆன்சர் மட்டும் 5ஆல் வகுப்பு இதான் ஆன்சராக இருக்குது. இது இருக்குது, ஆனால் இது 1 தான் கம்மியாக இருக்குது. இதாங்க ஆன்சர். ஓகேவா? ரைட். அப்படியே கண்டுபிடிச்சி போட்டுடலாம். என்ன பண்ணியிருக்கலாம்? 3ஆம் நம்பர் முதல் எண்ணை விட 6 கம்மினா இதாங்க 6 கம்மியாக இருக்குது, அது ஆன்சரா? சரி, பார்த்தாச்சு. அடுத்த எனக்கு பாருங்கள். முக்கோணம் ஏபிசியில் ஒரு முக்கோணம் ஏபிசி நம்மளுக்கு தெரியும். 3 கோணத்தையும் கூட்டினா 180 வரணும். பி என்பது ஏயின் 3/2 பங்கு ஆகும். சி என்பது ஏயை விட 20 அதிகம். அப்போ ஆங்கிள் ஏவை நம்ம எக்ஸ்டின்னு வச்சுக்குவோம், தெரியாது. பி பார்த்தீங்கன்னா ஏயில் தான் கொடுத்துருக்காங்களே, நம்ம ஏ எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். பி என்பது ஏயின் எக்ஸின் 3/2 பங்கு. அப்போ 2x/3 வச்சுக்கலாம். சி என்பது ஏவோட எத்தனை அதிகம்? எக்ஸோட ஒரு 20 கூட்டிக்கணும், அவ்வளோதாங்க. அதிகமான ப்ளஸ், கம்மினா மைனஸ். இதானுங்க ஃபார்முலா. 3 கோணத்தையும் கூட்டினா எவ்வளோ? 180 வரும். முக்கோணத்துக்கு 180, நாற்கரம்னா 360, வட்டம்னா 360, அதுமாரி சாதாரண நிலத்துக்கு 360 டிகிரி வரும். ஏக்கு எக்ஸை கொடுப்போம், பிக்கு 2x/3, சிக்கு x + 20, 130 போட்டுக்கலாமா? ஓகே, இன்னைக்கு சால்வ் பண்ணிடலாமா? எக்ஸையும் கூட்டினா 2x வரும், ப்ளஸ் 2x/3. இந்த ப்ளஸ் -20 மாறிடும். கழிச்சா 160. குறுக்கு பெருக்குமா? 32 6x, 1 2x பை கீழையும் இருக்கணும். இப்படி ஒரு பெருக்கல், இந்த பக்கம் பெருக்கல், கீழையும் இருக்கணும். 160. (8x/3) 160. இதை அடிக்கலாம்.
அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 20 60 டிகிரி. உங்களுக்கு பெரிய கோணம் கேட்டிருக்கா? எதுங்க பெரிய கோணம் பாருங்க. அப்படியே இதில் கொடுத்து 3லையும் கொடுத்து பாருங்க. 80 வரும், இங்கே 60 வரும், இங்கே கொடுத்தோம்னா 20 40 வரும். புரியலையா? ஏ வந்து கொடுத்தா எக்ஸோட மதிப்பு ஏக்கு 60 டிகிரி. இங்கே 60 + 20 கூட்டினா 80 டிகிரி. இது சியோட மதிப்பு. பிக்கு மட்டும் கண்டுபிடிக்கலாமா? பிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x/3. எக்ஸோட மதிப்பு 60/3 அடித்தா 2 20 40 டிகிரி வருது. அப்போ பெரிய அளவு பார்த்தீங்கன்னா 80 டிகிரி. இதாக ஆன்சராக இருக்குமா? ஓகே, கொஞ்சம் கண்டுபிடிச்சா போட்டுக்கணும். அப்படியே 3 2 பங்குனா 2 3 அர்த்தம். நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்ச பிறகு அது விடையை எடுத்து போடக்கூடாது. இந்த 60 கொடுத்துருக்காங்க, தப்பான விடை. ஏ வந்து எக்ஸ் டிகிரினா 60, சி ஒரு 20 கூடனா 80 டிகிரி. பி பார்த்தீங்கன்னா இங்கே 60 கொடுங்க, அடித்தா 2 6 40 டிகிரி வரும். ஓகே, அடுத்த பார்த்துங்க. ஓர் இருசம பக்க முக்கோணத்தின் சம அளவுகள் முறையே 5 - 2 மற்றும் 4 + 9 அலகுகளே ஆகும். அது மூன்றாவது பக்கம் 2 + 5 ஆகும். எனில் முக்கோணத்தின் சுற்றளவு கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். இது என்ன முக்கோணம்னா 2 பக்கம் சமமாக இருக்கும். இரு சம முக்கோணம்னா 2 பக்கம் சமமாக இருக்கும், ஒன்று மட்டும் வேறுபட்டு இருக்கும். அது ஐசோசெல் ட்ரையாங்கிள். நல்லா கவனிங்க. 3 அளவு இருக்கா? இது 2 எடுத்துக்குமா? முதல் 2 எடுத்துக்குவோம். இரு அளவுகள் சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இரு சம முக்கோணம் 5y - 2 = 4y + 9. இந்த பக்கம் y கொண்டு வருமா? -4y -2 + 2 மாறும். 5y 4y கழிச்சா 1y 11. y கண்டுபிடிச்சாச்சு, 11 கண்டுபிடிச்சாச்சா? சரி, ஓகே. இப்போ ஒய்னு மாற கொடுப்போமா? மொதல் அளவு 5y - 2. ஒய்க்கு 11 கொடுங்க, 55 - 2 53 வருது. ரெண்டாம் அளவு 4y + 9. 4 × 11 + 9 44 + 9 அதுவும் 53 வருது. 2 பக்கம் சமமாக இருக்கிறதுனால மூணாம் பக்கத்தை கவனிங்க. 2y + 5. ஒய்க்கு 11 கொடுக்குமா? +5 22 + 5 27 வருது. 2 பக்கம் சமமாக இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவு. சுற்றளவுனா சுற்றி போகிறது. 3 கூட்டிக்கணும். முதல் 53, இன்னொரு 53, ஒரு 27 கூட்டி பார்த்துங்க. 53 106 106 113 133 வரும். ஆன்சர் 133. தனியாக கூட்டி பாருங்களேன். 53 53 27 10 13 1 10 12 12 13. ஓகேவா? ரைட். அடுத்த பாருங்க. இது ஒரு சிந்தனை கிடக்குதான். 3 அடுத்தடுத்த இயல்கள் முறையே 2 3 மற்றும் 4ஆல் பெருக்கி கூட்டினால், இதால் பெருக்கி கூட்டினா 74 கிடைக்கிறது. எனில் அந்த 3 எண்களை கேட்டிருக்காங்க. இது கணக்காக போடுவோமா? அப்புறம் ஆண்டு சொல்லி போட்டு பார்ப்போம். 3 இயலெண்கள். ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அப்புறம் x + 1 x + 2. ஏழு நம்பர் எப்படி இருக்கணும்னா தொடர்ந்து இருக்க ஏழு நம்பரு, ஒவ்வொரு நம்பர் கூட்டிகிட்டு இருக்கோம். ஓகே, 3 எழுதியாச்சா?
எதில் பெருக்கணும்? ஃபஸ்ட் நம்பரை 2ஆல் பெருக்கணும், 2ஆம் நம்பரை 3ஆல் பெருக்க சொல்லுது, 3ஆம் நம்பரை 4ஆல் பெருக்கி கூட்டினா 74 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2x இது பெருக்குமா? 3 × x 3x, 1 3 3, 4x, 4 2 8, 74, 4 3 7 2 9x ப்ளஸ் 11 74 ப்ளஸ் மைனஸாக மாறும், கழிச்சா 63, எக்ஸ் பெருக்கினா வகுத்தலாக மாறும், 7 63, எக்ஸுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ விடை 7 8 9 கொடுத்துருக்கு ஆன்சராக இருக்கும். அந்த எண்கள்னு போட்டுக்கிட்டு எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 7 7 ப்ளஸ் 1 7 ப்ளஸ் 2 7 1 8 1 9. ஆன்சர் இதான். சரியா? நம்ம விடையை செக் பண்ணி பார்க்கலாமா? சும்மா 3 செக் பண்ணி காட்டுறேங்க. கவனிங்க. 9 10 11 2ஆல் பெருக்கணும், 3ஆல் பெருக்கணும், 4ஆல் பெருக்கி கூட்டினா 74 கிடைக்கணும். 9 10 11 இது 2ஆல் பெருக்கணும், 3ஆல் பெருக்கணும், 4ஆல் பெருக்கணும். 9 2 18 5 3 30 44 கூட்டினோம்னா 18 30 48 12 மீது 1 5 8 9 92 வருது. நம்மளுக்கு விடை 74 வரணுமா? அப்போ தப்பான ஆன்சர். ஏன் தப்பாக தான் வரும்? சியை பாருங்கள். அங்கனே எப்படி பார்த்துக்கலாம். அப்படியே 2ஆல் பெருக்குனா 14, 3ஆல் பெருக்குனா 24, 4ஆல் பெருக்குனா 9 36 கூட்டுங்க 10 14 மீது 1 4 6 7 அப்படியே 74 வருதா? விடை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இது போல் என்ன பண்ணிக்கலாம்? கணக்காகவும் போட்டு பார்க்கலாம், அனுசரிச்சும் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? இது ஒரு சிந்தனை கணக்கு தான். ஒரு களப்பயணத்திற்கு 331 மாணவர்கள் சென்றனர். 6 பேருந்துகள் முழுமையாக நிரம்பின. 7 மாணவர் மட்டும் ஒரு வேலில் போயிருக்காங்க இடமத்தில். எனில் ஒவ்வொரு பேருந்திலும் எத்தனை மாணவர்கள் கேட்டிருக்காங்க? நல்லா கவனிங்க. மொத்தம் பயணம் செஞ்சவங்க 330 மாணவர்கள். அதில் 7 பேர் மட்டும் வேனில் போயிருக்காங்க. அப்போ 7 மைனஸ் பண்ணிக்கலாமா? 331 7 போக 11 7 4 2 324 பேர் தான் உங்களுக்கு பஸ்ஸில் போயிருக்காங்க. மொத்த பேருந்து மொத்தம் 6 பேருந்துகள். என்ன கேட்குறாங்கன்னா, ஒவ்வொரு பேருந்து எத்தனை பேர் கேட்டால் என்ன பண்ணிக்கலாம்? இந்த மொத்த பேரை எத்தனை பேருந்து வந்து தெரிஞ்சிருமா? அடிங்க. 5 30 2 24 4 24 54 பேர் போயிருப்பாங்க. இதில் விடை இல்லையா? இப்போ 2 56 போட்டேன். விடை 54 சரியான விடையாக இருக்கும். ஓகே, சாதாரண கணக்கு தான். 7 கழிச்சிருக்கோம். ஏன்னா அவங்க வேனில் போயிருக்காங்க, கேட்டது பேருந்துல. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? முதல் எண்ணானது 2ஆம் எண்ணை விட 20% குறைவு. 2ஆம் எண்ணானது 100ஐ விட 20% அதிகம். இனி முதல் நம்பர் கேட்டிருக்காங்க. இது ஒரு பர்சன்டேஜ் கணக்கு, சிந்தனை கணக்கில் தான். நம்ம 2ஆம் நம்பர் கண்டுபிடிச்சிடலாமா? 2ஆம் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100ஐ விட 25% அதிகம்னா ப்ளஸ் பண்ணியாச்சு. 125 வரப்போகுது. பர்சன்டேஜ்னா 100க்கு பார்க்கணுமா? அதாவது 100ஐ விட 25% அதிகம்னா 100க்கு 20 அர்த்தம். அப்போ 20 அதிகமாக இருக்கும். சரிங்களா? அது 100 + 25 போட்டுக்கலாம். 100 + 25 கூட்டினா 125 வருதா? இதான் 2ஆம் நம்பர். என்ன சொல்லியிருக்காங்க? முதல் நம்பரு கண்டுபிடிக்கலாமா? முதல் எண் 2ஆம் நம்பரை விட இது 2வது எண்.
120 எழுதிக்கிட்டு 20% குறைவுனா மைனஸ் 125க்கு 20% பார்க்கணும். இங்கே எப்படி 125 பார்த்தோமா இதுமாரி 125 பார்க்கணும். வெறும் 20% பார்க்க முடியாது. 2ஆம் நம்பரை விட 125 விட 20%னா இதுக்கு 20% பார்க்க போகிறோம். 125 மைனஸு 125 பர்சன்டேஜ்னா பை 100 போடணும். அடித்தா 5 வாட்டி இருக்கும். இது 5 அடிப்போமா? 2 5 10 2 25 25 125 மைனஸ் 25 கழிச்சா 100. அந்த நம்பரு 100ஆக இருக்கும். சரிதான். இது 125 அது 100. இப்போ 125க்கு 20% பார்ப்போம் எவ்வளோ இதுன்னு. ஒரு 20 கம்மியாக இருக்கும். அப்போ சரிதான், விடை 100 தான் இருக்கும். அப்படி ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாமே, பார்த்துக்கலாம். ஓகே, சிம்பிளாக போடுங்க. 100 25 கொண்டு 125 2ஆம் நம்பர் 125 அப்படி வச்சுக்கிட்டு 125 20 பார்த்தோம்னா ஒரு 25 வரும். அதை கழிச்சோம்னா 100 தான் முதல் நம்பராக இருக்கும். ஓகே, அடுத்த மாடல் பாருங்கள். இது ஒரு சிந்தனை கணக்கு தான். ரூபாய் 180 குறித்த விலையாகவும் மார்க்கெட் பிரைஸ் 108 விற்பனை விலையாகவும் செல்லிங் பிரைஸ் கொண்ட ஒரு பொருளுக்கு கடைக்காரர் 2 தள்ளுபடி பண்ணுறாரு. 2ஆவது தள்ளுபடி கொடுத்தாச்சு 25. முதல் தள்ளுபடி கேட்டிருக்காங்க. இது இப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லை கணக்காக போட்டுக்குமா? நம்மளுக்கு முதல் தள்ளுபடி தெரியாது. முதல் தள்ளுபடியை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். 2ஆவது தள்ளுபடி தள்ளுபடி 25% கொடுத்துருக்காங்க. அதை பர்சன்டேஜ் 100க்கு பார்க்குறது. அதாவது 100 ரூபாயில் எக்ஸ் பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்ணுறாங்க. இங்கே 100ல் 25% தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ரைட்டு. இது தொடர் தள்ளுபடி. என்ன பண்ணிக்கணும்னா இது அதுக்கு ஃபார்முலா 100 மைனஸ் எக்ஸு பர்சன்டேஜ் பெருக்கல் 100 மைனஸ் 25% குறித்த விலை ஈக்குவல் டு விற்ற விலை. இங்கே குறித்த விலை இருக்கணும், இங்கே விற்ற விலை இருக்கணும். பர்சன்டேஜ்னா 100க்கு பார்க்கணும். 100 75 பை 100. குறித்த விலை 180 ரூபா குறிச்சிருக்காங்க. விற்றது 108 ரூபா. அது என்ன குறித்த விலைன்னா, ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குற வச்சிங்களேன், அந்த போக்குவரத்து எல்லாம் இருக்கும். கடை வாடகை கொடுக்கணும், இல்லை கரண்ட் பில் கொடுக்கணும். 100 ரூபா பொருளை ஒரு 100 ரூபா இல்லை 150 ரூபா சேர்த்து 250க்கு குறிப்பாங்க. நம்ம துணி எடுப்போம், கடையில் துணி எடுத்திருப்போம். துணி கடையில் பார்த்தீங்கன்னா பில்லு ஒட்டியிருக்கோம். அது ஒரிஜினல் விலை கிடையாது, அவங்கள பிள்ளைங்க ஒட்டுற விலை. அது விலை யாருக்கு தெரியும்? வாங்குகிற கடைக்காரருக்கு தான் தெரியும். அந்த 250 ரூபாய்க்கு தள்ளுபடி போடுவாங்க 10%னா. உங்களுக்கு 20 ரூபா தள்ளுபடினா 200 25 கழிச்சா 225 விற்பார். வாங்கினது 100 ரூபா, விற்றது 225 ரூபா. அவர் 20% போடலாம், 30 போடலாம். சரிங்களா? ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். 100 மைனஸ் எக்ஸ் அப்படி வச்சுக்குமா? 108 தலைகீழ மாறும். 100 மேலே போகும், 100 மேலே போகும், 75 கீழே வரும். இங்கே 1 போட்டுங்க. 1 பை 180 மாறுமா? பின்ன தலைகீழ மாறும். அடிங்க. 4 25 300ங்களா? சரி, 100 அடிக்கலாமா? 3 9 6 18 ஒரு 0 அடிச்சிருவோம். ஒரு 18 18 18 36. 100 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு
2ம் 10 இருக்குது, அங்கே ஒரு 4 இருக்கா, 2 ஒரு 10 4 20 40 80 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் 80 மைனஸ் 100 100ல் மேலே 20 இதை பெருமுறை அடித்தோம்னா 20% தான் முதல் தள்ளுபடியாக இருந்திருக்கு. இதாங்க ஆன்சர். கொஞ்சம் பெருசாக இருக்கா, நம்ம விடைய மூலம் போட்டுக்கலாமா? ஆன்சர் வச்சுக்கணும். இப்படி இப்போ பாருங்கள், அப்படியே இப்படி 25ன்னு சரியானு பார்க்குமா? இது அப்படியே இருக்கட்டும், பார்த்துங்க. அப்படியே முதல் ஆன்சர் 25 எடுத்துக்குமா? இது எல்லாமே முதல் தள்ளுபடி. 180 ரூபாய்க்கு 20% பார்த்தோம்னா 100 போடு அடிங்க. 0 0 4 25 4 அடிச்சுக்கலாம். அப்படியே 180க்கு 25% பை 100 போடுங்க. 1 20 25 4 100 நன்னாங்க 16 20 ஐநாங்க 20 ஒரு 40 தள்ளுபடி பண்ணால் 180 45 கழிச்சோம்னா 180 ரூபாயில் 40 தள்ளுபடி பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ மீதி இருக்கும்? 135 ரூபா இருக்கும். இது முதல் தள்ளுபடி. ரெண்டாவது தள்ளுபடி அவங்க கொடுத்துருக்காங்க 25ன்னு. 135க்கு 20% முடியுமா? 25% அடித்தா 1 20 4 100 இது அடிக்க முடியாது. ஆனால் விலை முழுசாக இருக்குது. அப்போ ஆன்சராக இருக்காதா? பி ஆன்சரை பாருங்கள், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுக்குவோம். 20% 180 ரூபாய்க்கு முதல் தள்ளுபடி 20ஆன்னு பார்ப்போம். 20 பை 100 5 20 100 3 15 6 30 ஒரு 30 ரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க. 180 ரூபாய்க்கு 30 ரூபா குறைச்சாங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 144 ரூபா இருக்கும். நம்மளை விற்றுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் தள்ளுபடி கேட்போம். அப்போ ரெண்டாவது தள்ளுபடி 144க்கு அவங்க கொடுத்துருக்காங்க 25 கொடுத்துருக்காங்களா? 20 100 போட்டோம்னா 4 வாட்டி 3 12 26 24 மறுபடியும் 36 கழிங்க. 144 16 கழிச்சா 8 3 3 0 108 ரூபாய்க்கு விற்றுருக்கான்னு வந்திருக்கு. அந்த விட இங்கே இருக்குது. அப்போ ஆன்சர் சரிதான். இது போல் நம்ம ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். இந்த ஒரு A + B ஃபார்முலா வச்சும் போட்டுக்கலாம். A + B AB/100 ஃபார்முலா வச்சு போட்டாலும் விடை வரும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒரு அசலானது கூட்டு வட்டியில் காமன் இன்ட்ரெஸ்ட் 2 ஆண்டுகளில் 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விதம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் பெரிய சம்மு தான், ஒர்க் பண்ணி காட்டலாம். ஃபஸ்ட்டு மெத்தடை கண்டு போடுவோம், அப்புறம் ஷார்ட்டாக போட்டுக்கலாம். கூட்டு வட்டினாலே ஒரு ஃபார்முலா இருக்குது. A = P × 1 + R/100 பவர் n. இங்கே அசல் கொடுக்கல. அசல் கொடுக்கலன்னா நம்ம 100ன்னு வச்சுக்கலாம். 100 தான் வச்சுக்கணும். ஆண்டு கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர் 2 ஆண்டு. ஆர் கேட்டிருக்காங்க, வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் மொத்த தொகை ஏன்னு பேர் இருக்கு பாருங்க. 2 ஆண்டில் 1.69 மடங்கு ஆகுது. 6 மடங்கு. 1 மடங்கு 100 ரூபானா 1.69 × 100 பெருக்கணும். நம்ம அசல் 100 ரூபாய் இருந்தால் 100ல் பெருக்கிக்கணும். நீ 200 வச்சா 200ல் பெருக்கிக்கணும். நம்ம 100 தான் நம்மளுக்கு அடிக்க வசதியாக இருக்கும். இதை பெருக்கும்போது புள்ளி போயிடுமா? 2 சைபர் 2 புள்ளி போயிடும். இந்த 2 டிஜிட் வந்துடும் அப்படியே. அப்போ 129 129 போடுவோம். P 100 போடுங்க. 1 + R கண்டுபிடிக்கணும். பை 100 என்ன 2 பெருக்கல் வகுத்தலாம் மாறும். இது அப்படியே இருக்கட்டும். இங்கே ஸ்கொயர் இருக்கா? எதை ஸ்கொயர் பண்ணால் 113. இங்கே 10 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்குமா? 1 + R/100 2. இந்த ஸ்கொயர் அடிச்சு போடலாம். 1 + R/100 = 100 + 10 = 100. 1 + R/100 = 100 + 10 = 100. 1 + R/100 = 100 + 10 = 100. 1 + R/100 = 100 + 10 = 100. 1 + R/100 = 100 + 10 = 100. 1 + R/100 = 100 + 10 = 100. 1 + R/100 = 100 + 10 = 100. 1 + R/100 = 100 + 10 = 100. 1 + R/100 = 100 + 10 = 100. 1 + R/100 = 100 + 10 = 100. 1 + R/100 = 100 + 10 = 100. 1 + R/100 = 100 + 10 = 100. 1 + R/100 = 100 + 10 = 100. 1 + R/100
ஓகே தானே? 1 + r/100 = 13/10. r தேவைப்படுதா? r/100 = 13/10 + 1 - 1 மாறும். r/100 போட்டுக்கிட்டு குறுக்கு பெருக்குவோமா? 13 - 10/10. இப்படி ஒரு பெருக்கல், இங்கே ஒன்று கீழேயும் பெருக்கணும். கழிச்சோம்னா 3/10 வருமா? குறுக்கு பெருக்குவோம். r = 100 × 3/10. 0 அடிச்சா 3×10 30. நம்மளுக்கு ஆன்சரு 30%. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பமானது காலை 10 மணிக்கு 3 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. அதே நேரத்தில் கட்டிடத்தின் நிழல் நீளம் 12.6 மீட்டர் எனில் கட்டிடத்தின் உயரம் கேட்டிருக்காங்க. இந்த காலை 10 மணி நம்ம குழப்பத்தை கொடுத்துருக்காங்க, குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக. உயரம் கொடுத்து நிழல் கொடுத்துருக்காங்க. இது ஒப்பிடுறது. ரெண்டையும் ஒப்பிடும்போது நம்ம நேர்மாறலை மேலே பயன்படுத்திக்கலாம், இல்லை வடிவத்தை முக்கம் பயன்படுத்திக்கலாம். நம்ம நேர்மாறலை மேலே பயன்படுத்தணும்னா தெளிவாக புரியும். என்ன கேட்டிருக்காங்களோ அதை லாஸ்ட்டாக வச்சுங்க. மீதி உள்ளது இன்னொரு நீளமா, நிழல் நீளம். உயரம் 15 மீட்டர்னா அதுக்கு நிழல் 3 மீட்டர்னு போட்டிருக்காங்க. இன்னொரு கட்டளை நிழல் 18.6 மீட்டர்னா உயரம் கேட்டிருக்காங்க. நீளம் அதிகரித்தா உயரம் அதிகமாக இருக்கும். ஒரு மரத்தோட நீளம் உயரம் அதிகமாக இருந்தால் நிழல் அதிகமாக இருக்கும். பொதுவாக சொல்கிறேன். மத்திய நேரத்தில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். பொதுவான எப்படி இருக்குன்னா, இங்கே அதிகமானால் உயரமும் அதிகமாகும். அதிகரித்தாலோ குறைஞ்சாலோ அது நேர்மாறல். நேர்மாறலுக்கு நம்பரை தலைகளாக போடணும், எதிர்மாறலுக்கு அப்படியே போட்டுக்கணும். தலைகள்னா 18.6 மேலே /3 × 15. 6 18 2 6 6 15 பெருக்கணுமா? 62 15 பெருக்கணா 2 10 1 11 2 6 0 3 9. ஒடிச்சு பாயிண்ட் பண்ணிங்க. விடை 93 மீட்டர் வரும். ஓகே, சரியாக இருக்குது. இப்படி தான் பண்ண அவசியம் இல்லை. இந்த 15 மூணால் வகுத்துங்க. நேர்மறை வகுத்த ஆன்சர் வரும், எதிர்மறை பெருக்கிற ஆன்சர் வரும். 15 மூணால் வகுத்தா உங்களுக்கு தெரியும். 15/3 5. அந்த 5ஆல் இந்த நம்பர் பெருக்குங்க. 5030 3 5 40 43 4 5 5 4 9. ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் 150 மீட்டர் ஆரம்ப வட்டப்பாதையை சர்க்கிள் 9 நிமிடத்தில் சுற்றி வருகிறார் எனில் 3 நிமிடத்தில் அவர் கிடக்கும் தொலைவு கேட்டிருக்காங்க. பைக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு வட்ட வடிவ பாதை. இது ரேடியஸ் ஆரம் 150. சுற்றி வந்தால் சுற்றுலா பிடிக்கணும். வட்டத்தோட சுற்றுலாவுக்கு ஃபார்முலா பெரிமீட்டர் சர்க்கிள் 2/r. பரப்பளவு πr², சுற்றுலா 2/r. பைக்கு மதிப்பு அவனே கொடுத்தாச்சு. 3.4 போட்டுங்க. ஆர் ரேடியஸ் 150. ஏன் பைப்பு 22 மேல் கொடுக்கலன்னா அடிக்க முடியாது. பெருக்கிறோமா? 2 15 30 போட்டுக்குவோம். 314 எடுத்துக்குமா? 2 15 30 போட்டுக்கிறேன். 3 12 மீது 1 4 9 0 சேர்த்துக்குமா? 9 4 2 0 போட்டு 1 0 விட்டுருக்காது, சேர்த்துங்க. 2 டிஜிட் பாயிண்ட் பண்ணோம்னா 942 மீட்டர் அந்த வட்டப்பாதை இருக்குது. அது எத்தனை நிமிடத்தில் சுற்றி வர்றாரு? 9 நிமிடத்தில். 9 நிமிடத்தில் 940 மீட்டர் சுற்றி வந்தால் 3 நிமிடத்தில் அப்படியே போட்டுக்கலாமா? ஓகே. 9 எப்போ 3ஆம் வாரம் 3ஆல் வகுத்தா சரிங்களா? அப்போ 3ஆல் வகுத்துங்க. 3 9 1 3 3
12 314 மீட்டர். ஓகே, அவனு சரியாக இருக்கா? ரைட். சுற்றி வந்தால் சுற்றளவு. எப்போ பரப்பு கண்டுபிடிக்கணும்? சீர்படுத்த சமப்படுத்தணும் வந்தால் பரப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 15 மீட்டர் என்று 8 மீட்டர் என்ற அளவுள்ள செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு செவ்வக நிலம் இருக்குது. இது நீளம் 15 மீட்டரு, அகலம் 8 மீட்டர். 4 மூலையிலையும் 4 மூலையில் நடுவில் 3 மீட்டர் நீளமுள்ள கைத்தால். ஓகே, பஸ்ஸுக்கள். இது ஒரு பஸ்ஸு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் 5 பஸ்ஸு கட்டியிருக்காங்க. ஏம்மா கவனிங்க, மூளையில் கட்டினா இப்படி தான் மேய முடியும். நடுவில் கட்டினா சுற்றி மேய முடியும். அப்போ 4 வட்டம், 4 கால் வட்டம், ஒரு வட்டம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, பசுகள் கட்டப்பட்டுள்ளன. எந்த பசுகளாலும் மேய இயலாத பரப்பு, இதெல்லாம் மேயக்கூடிய பரப்பு. இது மேயலாம், இந்த மீதி உள்ளதான் மேயக்கூடிய பரப்பு, மேய முடியாத பரப்பு. இது அகலமா? அகலம் வந்து இங்கே எழுதிக்கிறேன், பி 8 மீட்டர். முதல்ல செவ்வகத்தின் பரப்பு முடியுமா? செவ்வகத்தின் பரப்பு, இதை வெளிப்பரப்பு மைனஸ் 4 கால் வட்டம் மைனஸ் ஒரு வட்ட பரப்பு. ஏன்னா இங்கே மேலே, இங்கே மேலே, இங்கே மேலே 4 கால் வட்டம், ஒரு வட்டம். செவ்வகத்தின் பரப்பு ஃபார்முலா L/B. கால் வட்டம்னா கால் பை ஆர் ஸ்கொயர்டு, ஒரு வட்டத்துக்கு பை ஆர் ஸ்கொயர்டு. அடிச்சிடலாமா? ஓகே, எல் தெரியும், ஒரு 15, பி 6 8, 15 8, எல் 15, பி 8. 2 இடத்துல 2 பை ஆர் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? 2 பை ஆர் ஸ்கொயர்டு 120 வரும். 2 பைக்கு மதிப்பு 22/7. அதை கொடுத்தோம்னா அடிக்க முடியாதா? அப்போ பைக்கு 3.14 கொடுத்துக்குவோம். ஆர் வந்து 3 மீட்டர், 3 ஸ்கொயர் போட்டுக்குவோம். 120 மைனஸு 3 ஸ்கொயர் 9, 9 2 18. 2 பேருக்குவோமா? 3 ஸ்கொயர் 9 2 18, 4 32 மீதம் 3, 1 8 3 11 மீதம் 1, 31 25, 4 4 1 3 2 5 6 5 வருது. 56 52 டுடிஜிட் பயன் பண்ணிங்க. 52.52 அந்த விடையும் இருக்குது. இதெல்லாம் கிடையாது, இதுவும் கிடையாது, கழிக்கணும். 120ல் 56.52 கழிச்சோம்னா இங்கே ஒரு 2 0 போட்டுக்கோமா? 10ல் 2 8, 9ல் 4, 9ல் 3, 63, இங்கே 1 இருக்கும் 6, 63.48 மீட்டர் ஸ்கொயர். இட்ஸ் ஓகே. மேயக்கூடிய பரப்புனா எதுங்க? இந்த 4 கால் வட்டம், ஒரு வட்டம், இந்த விடை வரும். மேய முடியாத பரப்புனா கழிச்சு போட்டுக்கணும். 63.48 மீட்டர் ஸ்கொயர்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒரு அறையின் பரப்பு எல்லாமே செந்திரங்களுக்கு உள்ளது தான். ஒரு அறையின் பரப்பு 153 சதுர மீட்டர் மற்றும் அதன் அகலம் பி. இனி சுற்றுலா கேட்டிருக்காங்க பெரிமீட்டர். இந்த நீள அகலம் வந்தாலே செவ்வகத்தின் பரப்பு. இதெல்லாம் எழுதி போட வேணாம், ஃபார்முலா L/B. சரியா? உங்களுக்கு பரப்பு கொடுத்தாச்சு, 153.10 போடுங்க. நீளம் தெரியாது, அகலம் கொடுத்தாச்சு 2 11/20. 153.10 போடுங்க. எல் பின்னா மாற்றுங்க. 2 40 11 51/20. நம்மளுக்கு எல் தேவைப்படுதா? பின்ன இந்த அலைகளை மாறும். 153.10 அப்படியே இருக்கும்.
தலைகளை 20 மேலேயும் 51 கீழே வரும். அடித்தா 2 10 20. இதை அடிக்கலாமா? 3 அடிப்போம். 1 3 3 7 21 5 15 1 3 3 3 17 51 32 6 மீட்ரு. நீளம் கேட்டால் 6ன்னு போடுங்க. சில கொஸ்டின் நீளம் மட்டும் கேட்டால் அப்படி விட்டுடலாம். என்ன கேட்டிருக்காங்க? சுற்றளவு. சுற்றளவு ஃபார்முலா 2 நீளம் 2 அகலம் இருக்கும். செவ்வகம்னா 2 நீளம் 2 அகலம். 2 × L+B. L வந்து 6, B வந்து B எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 11 51/20. சரிதானா? இந்த பெருக்கி போட்டிருக்கோம். ஏன்னா விடை புள்ளியில் கொடுத்துருக்காங்க. தப்பா வருமோ? சரி, விடை தப்பாக இருக்காம தெரியுது, பார்ப்போம். 50 20 போடுமா? அதுத்தோம்னா 2 20 40, மீதம் 11 100, புள்ளி ஊற்றி 5 20 100, 10 100, 5 20 100 வருதா? 2.55. ஆமாம், 2 இதை 11 20 எடுத்தோம்னா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். புள்ளி 0 110, 5 20 100. ஓகே, கூட்டினோம்னா 6 2 8.55. பெருக்கி போடலாமா? 8.55 × 2 பெருக்குவோம். 10 மீதம் 1 11 மீதம் 1 16 17. விடை தப்பாக இருக்கு. 17.10 மீட்டர். 0 கட் பண்ணிக்கலாம். சரியான பார்த்துங்க. அப்படி எல்லாம் 6 தான். பி குறுக்கு பெருக்கிருக்கோம். 40 11 51/20. இதை அடித்து போதோம்னா அப்படி கிடைக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. மதிப்பு காண்க அல்லது சுருக்குன்னு கேட்பாங்க. இந்த சுருக்க சம்பளம் நிறைய பார்த்துங்க. இந்த ரூல்ஸ் படிச்சுக்கணும். போட்மாஸ் ரூல். பிராக்கெட், ஆஃப், டிவைட், மல்டிபிள் அடிஷன், சப்ராக்ட். பிராக்கெட்னா பெருக்கணும், ஆஃப்னா பெருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு நம்பருக்கு மேலே கோடு போட்டால் அதான் ஃபஸ்ட்டு பயன்படுத்திக்கணும். 5 நாள் கழித்து 1 போட்டுக்கணும். ஓகே, கோடு போட்டு அதை ஃபஸ்ட்டு பயன்படுத்திக்கணும். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு பிராக்கெட், அப்புறம் தான் பாக்கி. குறுக்கு பெருக்குமா? 1 7 7 95 45/9. பின்ன தலைகளை மாறும். 3/4 மாற்றிங்க. வகுத்தல் 3/2 ப்ளஸ் 4/9 1/3. அப்படியே ஒரு சோ பார்ப்போம். 47 கழிச்சா -38/9 3/4. வகுத்தல் பெருக்கலாம் மாற்றி தலைகளை மாற்றிக்கலாம். இதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். 3 அடிப்போம், 2 அடிப்போம். இதை அடித்தோம்னா -19. -19/9 போட்டுக்குவோம். ப்ளஸ் 3க்கு 9க்கு 9 காமன் எடுத்துக்கலாம். எல்சிஎம் 9 9 4 பெருக்க 4 வரும். 9 எத்தனை 3 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 9. 3 1 பெருக்கணும். 3 போட்டு போயிடலாம். -19/9 4 முடிச்சா 1/9. 9 போதும் எடுத்துங்க. -19 + 1 கழிச்சா -18/9 அடித்தா -2. சைன் மாதிரி கழிச்சு போடணும். ஓகே, இந்த சுருக்கு கணக்கெல்லாம் 10th புக்கில் நிறைய இருக்கும், கொஞ்சம் பார்த்துங்க. அடுத்த போனீங்க. பின்னொரு எண்கள் எது பெரியது அல்லது சிறியதுன்னு கேட்கலாம். லார்ஜஸ்ட்டு, ஸ்மாலஸ்ட்டு. எல்லாமே மைனஸில் இருக்குது. பாத்தோட கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல வகுத்து பார்ப்போமா? ஒன்று எல்சி எடுக்கணும், இல்லை வகுத்து பார்க்கணும். 7 12 வகுக்கிறேன். 7 உள்ள 12 வெளில வகுப்படா புள்ளி 0 சேர்ப்போம். 5 12 60. மீதி 10 அப்படியே இருக்கட்டும். இதுக்கான ஆன்சர் -0.5.
2 எடுத்து 9 வகுக்க போகிறேன். வகுட புள்ளி சைபர் போடுமா? 9 18 மீதி 2 மைனஸ் தூக்கி போட்டு 0.2 ஈவன் அர்த்தம். இது ஏ ஆன்சர், பி ஆன்சர், சி ஆன்சர். 11 30ஆல் வகுத்து போடணும். வகுப்படாதா? புள்ளி சைபர் எத்தனை 110 36 இருக்கும். 2 36 3 36 108 3 36 108 வரும். 3 12 ஓகே 108 தான். மீது 2 இதுக்கு 0.5 மைனஸில் போடுங்க. மைனஸ் இருக்குது. டி ஆன்சர் பார்ப்போமா? டி ஆன்சர் -5 6ல் வகுக்கணும். 5 உள்ளே போடுவோம், 6 வெளில போட்டுக்குவோம். 5 6 வகுக்க புள்ளி சைபர் 8 6 48 மிச்சம் 2 மைனஸு 0.8. நல்லா கவனிங்க. மைனஸில் எது பெருசோ அது சின்னது, எது சின்னதோ அது பெருசு. மைனஸில் எது சின்னதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிறிய நம்பராக இருக்குது. அப்போ பெரிய பின்னம் பி, லார்ஜஸ்ட்டு பி தான். அதாவது மைனஸ் மேலே தூக்கி போட்டுக்கலாம். எது பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய நம்பராக இருக்குது உள்ளதுலேயே ஈவில், அதான் சென்ஸாக இருக்கும். சிறிய பின்னம் -5/6 அவ்வளோதாங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு முக்கியமான அளவியல் கணக்கு. ஒரு சதுரவுடைய புள்ளிவெளியை சுற்றி 2 மீட்டர் அகலம் உள்ள நடைபாதை உள்ளது. நடைபாதையின் பரப்பளவு 136 மீட்டர் ஸ்கொயர் எனில் புல்வெளி பரப்பு கேட்டிருக்காங்க. ஒரு சதுரம் நினச்சிங்க, ஒரு சதுரம் வடிவத்தில் வயல் இருக்குது. அதை சுற்றினா வெளியில் அதுவும் சதுரம்தான். 2 மீட்டர் இங்கேயும் 2 மீட்டர், இங்கேயும் 2 மீட்டர், இங்கேயும் 2 மீட்டர். கூட வரைக்கும் பார்த்துக்கலாம். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? இல்லை நடந்து போகிறாங்க. இதான் நடைபாதை. இதான் நடைபாதை பரப்பு கேட்டிருக்காங்க. வெளிப்பரப்பு மைனஸு உள்பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். அவனே பரப்பு கொடுத்தாச்சு. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? புல்வெளி பரப்பு கேட்டிருக்காங்களா? இதுதான் புல்வெளி. இது எக்ஸு, எல்லாமே எக்ஸு தான். சதுரம்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். நல்லா கவனிங்க. நடைபாதையின் பரப்பு ஈக்குவல் டு வெளிப்பரப்பு, வெளி சதுர பரப்பு மைனஸு உள் சதுர பரப்பு. உள் சதுரம் போட வேணாம், உள் பரப்புன்னு போட்டுக்கலாம். ஒரு வட்டம் கொடுத்தா வெளிவட்டம் உள்வட்ட பரப்பு. சரியா? வெளிப்பரப்பு பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக இருந்தால் இங்கே 2 கூடனா எக்ஸ் ப்ளஸ் 4 மாறிடும். இந்த பக்கம் இங்கேயும் 2 + 2 எக்ஸ் + 4ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? சதுரத்துக்கு ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்கொயர்டு. ஸ்கொயர்னா ஃபார்முலா சதுரத்தின் பரப்பு ஏ ஸ்கொயர்டு. அப்போ எக்ஸ் + 4 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் உள்ளே உள்ளது வெறும் எக்ஸ் ஸ்கொயர்டு. எவ்வளோ பரப்பு கொடுத்துருக்காங்க? மொத்தத்தில் 136 ஸ்கொயர், 136 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? இது ஏ + ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பயன்படுத்துவோம். ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு 2ab எக்ஸ் ஸ்கொயர்டு, பி ஸ்கொயர்னா 16, 2ab 2x-னாலும் 8x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் = 136. ஸ்கொயர் அடிங்க. 8x + 16 அங்கே போய் -16 மாறும். கழிச்சா 120 வரும். எக்ஸ் = 120/8 15 வரும். 15 மீட்டர். இது பக்களவு குறிக்கும். பரப்பு கேட்டிருக்காங்களா? பரப்பு ஃபார்முலா ஏ ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். 15 ஸ்கொயர்டு 15 × 15 225 மீட்டர் ஸ்கொயர்டு. ஆன்சர் 225. அவ்வளோதாங்க.
ஷார்ட்டோட போட்டுக்கலாம், நம்ம கழிச்சு போடுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அடுத்த எனக்கு பாருங்கள், ரூபாய் 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% வழங்கப்படும். தனி வட்டியானது ரூபாய் 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுக்கு வழங்கப்படும். தனி வட்டிக்கு நிகரான காலம் கேட்டிருக்காங்க. இப்போ 2 இடத்துல வந்து அசல் வந்திருக்கு. அசல்னா பி, ஆண்டுனா என், பர்சன்டேஜ்னா ஆர். இப்போ இங்கேயும் ஒரு அசல் இருக்கா, அப்போ 2 வாட்டி ஃபார்முலா எழுதணுமா? தனி வட்டிக்கு ஃபார்முலா தெரியும், பிஎன்ஆர் பை 100. ரெண்டுமே ஈக்குவல் சொல்கிறாங்க அவங்க. அப்போ பிஎன்ஆர் பை 100 ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. என்ன காலம் கேட்டிருக்கா? அப்போ எல்லாமே இது 1, இது 1, இது 1, இது 2, 2, 2 வச்சுக்கோமா. மொதல் அசல் P1 3000, ஆண்டு கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8%. ரெண்டாவது அசல் P2 4000, ஆண்டு 4 ஆண்டு கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 12. ரைட், 3000. ஓகே, N1 கண்டுபிடிக்கணும். 8% பை 100. அடுத்த அசல் 4000. N2 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. 12% பை 100. சரி, பொறுமையாக அடிச்சுக்குவோம். 2 சேப்பர் அடிப்போம், 3 சேப்பர் அடிச்சிக்கலாமா? அடித்தாச்சு. 1 3 3, இங்கே 4 அடித்தாச்சு. 1 4, 2 கட்டின அடித்தாச்சு. 1 2 2 4, 8 இருக்கா? ஓகே ஓகே. N1 ஈக்குவல் டு 4 விட்டுட்டோம். 2 8 ஆண்டுகள். ஆன்சர் 8. ஓகே, கொஞ்சம் பார்த்து அடித்து போடணும். நம்பர் விட்டு அடித்தா தான் சரியாக வரும். அடுத்த பாருங்க, 22 கணக்கு. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டில் 6200ஆகவும் 3 ஆண்டில் 6800ஆகவும் உயர்கிறது எனில் பி மற்றும் ஆர் கேட்டிருக்காங்க. பினா அசல், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது பிரின்சிபால். ஓகே, இந்த கணக்கு ஒரு முக்கியமான மாடல், நல்லா கவனிக்கணும். இது தனி வட்டின்னு சொல்லியாச்சு. தனி வட்டிக்கு ஃபார்முலா தெரியும், பிஎன்ஆர் பை 100. இங்கே அசல் கொடுக்கல, இன்னும் 2 இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் என்ன பண்ண போகிறோம், நல்லா கவனிக்கணும். 2 ஆண்டில் ஒரு அசல் எப்படி இருக்குன்னா, பேங்கில் போட்டது 6200 இருக்குது. நம்ம ஒரு உதாரணம் ஒரு 5000 போட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்க. அது எப்படி மாறுது? 2 வருஷத்தில் 6200 மாறி இருக்குன்னா இது மொத்த தொகையின் அர்த்தம், அமௌண்ட்டு. இதில் நம்ம போட்ட பணமும் வட்டியும் சேர்ந்துருக்கு. அதே அசல் 3 ஆண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடி இருக்கும், ஆண்டு கூட வட்டி கூடும். 6800 மாறி இருக்கு. இதுவும் அமௌண்ட்டு தான், அசல் கிடையாது. நல்லா கவனிங்க, 3க்கு 2க்கு உள்ள வித்தியாசம். ஓராண்டுக்கு எவ்வளோ வட்டின்னு பார்ப்போமா? வட்டி 6800ல் 6200 போக 600 வட்டி ஓராண்டுக்கு. ஆனால் இங்கே 1ல் 2 இருக்குது. நம்ம கொடுக்கும்போது 2ல் 3 தான் கொடுக்கணும். அப்போ 2 ஆண்டுக்கு வட்டி 2ஆல் பிறகுங்க 2 600 1600. அசலுக்கு முடியுமா? அசல் இப்போ 2 ஆண்டுக்கு அசல் வட்டி சேர்ந்து எவ்வளோ இருக்குது? 6200 இருக்குது. அதில் வட்டியை கழிச்சோம்னா மிச்சம் அசல் கிடச்சி போடும். 5000 தான் அமௌண்ட்டு. 5000 தான் ஆன்சரில் இருக்கானா? 2 இடத்துல 5000 இருக்குது. இது ஒரு ஆன்சர் வரப்போகுது. ஓகே, அசல் கண்டுபிடிச்சாச்சு. ஆறு கண்டுபிடிக்கணுமா? ஃபார்முலா கொடுப்போம். அப்படி பார்த்துங்க, பி வந்து 5000 கொடுக்க போகிறேன், ஆண்டு 2 எடுத்துக்க போகிறேன், வட்டி 1200. சரியா?
தனி வட்டிக்கு ஃபார்முலா PNR/100. பி நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 5000. ஆண்டு 2, வட்டி 1200 ரூபா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆர் கண்டுபிடிக்கணுமா? ஓகே, வட்டி 1200 போடுங்க, 5000 போடுங்க, எண்ணு 2 போடுங்க, R/100 போடுங்க, சைபர் அடிங்க, இங்கே ஒரு சைபர் அடிங்க, 5 அடிப்போமா? 2 5 10, 2 20 4 5 20, இது அடித்தோம்னா 12. R 12%. விடை 5000 12 இருக்கா? இதாங்க ஆன்சர். இட்ஸ் ஓகே. இந்த கணக்கில் நீங்கள் பார்த்துக்கணும். இதுமாதிரி கூட்டுவட்டி கணக்கு இருக்குது, 8th புக்கில் பார்த்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 24 மீட்டர் நீளம்னா லெங்க்த்து அகலம் B உள்ள ஒரு வயல்வெளிக்கு உட்புறம் 1 மீட்டர் அகலம் உள்ள வாய்க்கால் வெட்டப்படுகிறது எனில் அந்த வாய்க்கால் அமைக்க 1 சதுர மீட்டருக்கு 12 மொத்த செலவு கேட்டிருக்காங்க. நீள அகலம் இருந்தால் அது என்னவாக இருக்கும்? ஒரு செவ்வக வயலாக இருக்கும். இது நீளம் போட்டுக்கலாமா? இது 24 நீளம் அதிகமாக இருக்கும், அகலம் கம்மியாக இருக்கும். உட்புறம்னா உள்ள ஒரு செவ்வகம் போட்டுக்குமா? 1 மீட்டர் அகலம்னா இங்கே பக்கம் 1 மீட்டர், இந்த பக்கமும் 1 மீட்டர் தான், இங்கேயும் 1 மீட்டர் தான், இங்கேயும் 1 மீட்டர் தான். சரி, இப்போ 2 செவ்வகம் இருக்கிறதுனால எது வாய்க்கால்? இதான் வாய்க்கால். வாய்க்காலின் பரப்பு ஈக்குவல் டு வெளி செவ்வக பரப்பு, இல்லை வெளிப்பரப்புன்னு போடுங்க, மைனஸ் உட்பரப்பு. ரெண்டுமே செவ்வகம் தான். செவ்வகத்து ஃபார்முலா L/B. அங்கே சும்மா லெட்டரை போட்டுக்கிறேன். நல்லா கவனிக்கணும். பெரிய நீளம் வெளி நீளம், அகலம் வெளி அகலம். ஓகே, சின்ன நீளம் 1 மீட்டர் இங்கேயும் அங்கேயும் போகுது, 2 சேர்த்தா 2 மீட்ரு. அப்புறம் 2 கழிச்சிங்க, வெளியில் குடிக்கணும், உள்ளனா குறையும். 24 2 போக 23 வருமா? ஓகே. B 15 அங்கே ஒன்று கழிச்சிங்க, 2 போக 13, 22 வரும். சரி, 22 கழிச்சா 22, 12 கழிச்சா 13, 24 15 மைனஸ் 22 13. பெருக்கி பாருங்க, 24 15 இருக்குமா? 5 4 20 2 12 12 4 2 0 6 3 360 மீட்டர் ஸ்கொயர் வருது. அப்படி 21 13 பேருக்குங்க, 6 6 2 2 6 8 2 286 வருது. கழிக்கலாமா? 10 வருதுன்னா 6 வருமா? 10 350 கழிக்கிறோம். 10 கழிச்சா 4, இங்கே 5 இருக்குமா? 15 7 8 கழிச்சா 7 74 வருமா? 74. எவ்வளோ சொல்? 1 சதுர மீட்டர் 12 ரூபானா அப்படி 74 பேருக்குங்க, 2 12 பேருக்கு ஆன்சர் கிடைக்குமா? ஓகே. 74 × 12 கழிச்சு சரியான பார்த்துங்க. 10 கழிச்சா 4, 5 8 போக 15 8 7. ஓகே, 2 2 2 4 74. 74 × 12 4 2 8 7 14 4 7 8 8 8 888 வருது. ஆன்சர் 888 ரூபா. இதான் ஆன்சர். இந்த மாடல் கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், பெரிய சமாதானம் இருக்கும். அளவியல் கணக்கு ஒர்க் பண்ணி பார்த்துங்க. அடுத்து பார்க்கலாமா? 52 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவமுள்ள புல்வெளியின் மையத்திலிருந்து 40 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் ஆடு கட்டப்பட்டுள்ளது. அந்த ஆட்டால் மேய முடியாத பரப்பு கேட்டிருக்கு. ஏற்கனவே கணக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி மாடல். ஒரு வட்டம், அங்கே சதுரம் செவ்வகம், இங்கே வட்டம். ஒரு வட்டம் போட்டுக்குவோம்.
அதில் மையத்தில் ஒரு ஆடு கட்டியிருக்குன்னா இன்னொரு வட்டம். இதோட ஆரம் வந்து 45 மீட்டர். அப்போ வெளியாரம் வந்து 52 மீட்டர். ஓகே. மேய முடியாத பரப்புனா இந்த பரப்பு. மேய முடியாத பரப்பு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வட்ட வளைய பரப்புன்னு கேட்பாங்க. இதான் ஃபார்முலா. பை ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு. பெரிய ஆரத்தை ஆர்னு வச்சிங்க, சின்ன ஆரத்தை அதான் பெரிய நம்பருக்கு பெரிய ஆர், சின்ன நம்பருக்கு சின்ன ஆர். இதை பிரித்து போடுமா? பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. பை 24 போட்டுக்கோ, 7 ஆர் 52 ப்ளஸ் 45, 52 மைனஸ் 45 கூட்டினா 7 97 கழிச்சா 7 அடிச்சு போடலாமா? அடிச்சிடலாம். பெருக்கி போடுங்க. 22 97 பெருக்கி போடுமா? 97 22 பெருக்குவோம். 7 14 மீதம் 1 12 19. அதே 7 4 தான், 19 தான். 4 13 மீதம் 1 10 11 மீதம் 2. 2134 மீட்டர் ஸ்கொயர் இருக்கா? ஓகே. பெருக்கி பாரு. 7 14 மீதம் 1 9 12 19 7 14 மீதம் 1 19 4 13 மீதம் 1 10 11 மீதம் 1. ஓகே, சரியா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு ஒரு முக்கியமான மாடல் கணக்கு ஒரு கணக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாடல். தேவையான உணவு கொஞ்சம் மாறுது. 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. 10 நாட்களுக்கு பின்னர் ஆப்டர் பிறகு 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள் எனில் அவ்வுணவு எத்தனை நாட்களுக்கு வரும்? நாட்கள் கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு ஆட்களும் நாட்களும் கணக்கு. ஏன்னா நபர்கள் ஆட்கள் கணக்கு எதிர்மாறல். நம்பர் நேராக போடணும்னு சொல்லுவோம், நேர்பின்னம். என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட்கள் கேட்டிருக்காங்க, ஆட்கள் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 80 இருக்காங்க, ஒரு 20 இருக்காங்க. நாட்கள் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, 60 இருக்குது. இப்படி பார்த்து பிடிக்கிறது இப்படிலாம் போடக்கூடாது. அதாவது 80 பேர் சாப்பிடல, உணவு இருக்கு, அவ்வளோதான், சாப்பிடல. 10 நாட்களுக்கு பிறகு அப்போ என்ன பண்ணிக்கணும்? இந்த 60 நாளில் 10 கழிச்சிங்க, இங்கே 50 போடணும். 50 நாட்களுக்கு 80 பேர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது முடிஞ்சு போச்சு. எத்தனை புதுசாக செய்கிறாங்க? 20 பேர்கள். அப்போ அங்கே கழிச்சுக்குமா? அப்போ புரியும். 60 நாட்கள் சாப்பிட்லாம். 10 நாளுக்கு பிறகு தான் அவங்க சாப்பிட வராங்க. அப்போ 50 நாட்கள் போட்டுக்கணும். 50 நாட்கள் 80 ஆட்கள். பிறகு எத்தனை பேர் சேர்றாங்க புதுசாக? 20 நபர்கள். ஏற்கனவே 80 பேர் இருக்காங்களா? ஒரு 20 பேர் சேர்ந்தா 100 பேர் தான். கொஸ்டின் மார்க்கு. ஆட்கள் வந்து என்ன மாறல்? எதிர்மாறலுக்கு நம்பரை நேர்பின்னா போடணும். 80/100 × 50 அடித்தா 2 வாட்டி வரும். இதை அடித்தா 40 வாட்டி வரும். 40 நாளைக்கு சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னா ஆள் கூட ஆகுனா 4 குறைஞ்சி போடும். உணவு தேவைகள் அதிகரித்தா 4 குறைஞ்சி போடுமா? விடை 40 நாட்கள். இது போல் கணக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். 60 நாள் கொடுத்து 40 நாள் பிறகுனா இதை கழிச்சிக்கணும். 80 நபர் கொடுத்துருக்காங்க. 20 பேர் சேர்ந்தா கூட்டிங்க, விலகினா கழிச்சிக்கணும். சரி, ஓகே. நம்ம இந்த வீடியோ சிந்தனைகள் பார்த்துட்டு இருக்கோம். சிந்தனை கணக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
ஏன்னா இப்போ எக்ஸாமை பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பேன்னு தெரியாதனால தான் நீங்கள் கேட்டதுனால சிந்தனை கணக்கில் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதில் அடுத்த கணக்காக பாருங்கள். 1 கிலோமீட்டர் பந்தயத்தில் 40 மீட்டர் தொலைவை 8 வினாடிகளில் கடந்து பிஐஏ தோற்கடிக்கிறார் எனில் ஏ எடுத்துக்கொண்ட நேரத்தை கேட்டிருக்காங்க. இங்கே 3 நிமிடம் 3 நிமிடம் 10 வினாடிகள் 3 நிமிடம் 12 வினாடிகள் 4 நிமிடம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த பாடத்தில் வராது. அதாவது டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த மாடல் கிடையாது. ஜென்ரலாக போட போகிறோம். நல்லா கவனிங்க. 1 கிலோமீட்டருக்கு நமக்கு தெரியும் 1000 மீட்டர். 40 மீட்டர் தொலைவை 8 வினால கிடக்கிறாரு. இண்டு 1000 பெருக்க போகிறோம். ஏன்னா 1 கிலோமீட்டரை மீட்டராக மாற்றியாச்சு. இது மீட்டரா மாற்றியாச்சு. அடித்து 8 40 2 10 200 நொடியில் ஓடி இருக்கணும். அவர் 8 வினாடி கடந்ததுனால 102 வினாடியில் அவர் போய் சேர்ந்திருக்காரு அந்த இடத்த. இந்த 192 என்பது இதில் வந்து நிமிடமாக கொடுத்துருக்காங்க. 1 நிமிடத்துக்கு 60 வினாடிகள். அப்போ இது 60 வகுத்தோம்னா 3 60 180. அப்போ 3 நிமிடம் மீதம் 102 180 கழிச்சோம்னா 12 வினாடிகள் அல்ல நொடிகளில் அவர் எடுத்தோட நேரமாக இருக்கும். சரிங்களா? நல்லா கவனிங்க. 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். அவர் 40 மீட்டர் தொலைவை 8 வினாடியில் கடந்து பிஏ தோற்கடிச்சிருக்காரு. எடுத்த நேரம் கேட்டிருக்கேன். எவ்வளோ நேரத்தில் அவர் போய் சேர்ந்துருப்பார். இது தோற்கடிச்சதுங்க. மொத்தம் அந்த தொலைவு கடந்த தூரம் 40 மீட்ரு 8 வினாடி. 1 கிலோமீட்டர் 1000 மாற்றிக்குமா? 1 கிலோமீட்டர் 1000 மீட்ரு அடித்தோம்னா 8 40 7 2 200 200 வினாடி. அதில் 8 வினாடி கடந்து போனதுனால 8 கழிச்சிங்க 101 வினாடி. 1 நிமிடத்துக்கு 60 வினாடினா மொத்தமாக 3 நிமிடம் 12 நொடிகள் அவர் எடுத்த நேரமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள். இல்லை ஒரு ஜென்ரல் கணக்கு தான். 13 ரேஷியோ. இது பேர் ரேஷியோன்னு பேர் தானே, விகிதம். இது சாதாரண கணக்கு கிடையாது. இப்படி போட்டால் அது பாட கணக்கு. இதை பெருக்கி வர்றது இது ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்றாலாம் வராது. சரிங்களா? ஏன்னா பெருக்கி பார்த்துங்க வராது. இனி எக்ஸ்போர்ட் அடிபடாது. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 13 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 13 13 169. ஆனால் 125 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா 13 1 3 கூட்டினா 4 வருதா, அதை கழிச்சா 165 அப்படி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதாவது மனக்கணக்கு சொல்லுவாங்கள, சைக்கிளிசம். அதுபோல் 14 ஸ்கொயர் பண்ணால் 14 14 196. 14 1 4 கூட்டினோம்னா 5. அந்த 5 கழிச்சோம்னா 6 5 கழிச்சா 1 9 1 விடை 191 கிடைக்கும். இதுபோல் சம்பளம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்துங்க. புக்கில் இல்லை ஓல்டு கொஸ்டின்லாம் இருக்கும், பார்த்துங்க. அடுத்த பாருங்கள். பிபோனாகி தொடர் வரிசையில் 13வது உறுப்புக்கும் 11வது உறுப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஏபி பார்த்துருக்கோம், கூட்டுத்தொடர், ஜிபி பெருக்குத்தொடர், அப்புறம் ஹெச்பி இசைத்தொடர்லாம் பார்த்துருக்கோம். இது என்ன புதுசாக பார்க்குறீங்களா? இது ஒரு தொடர் இருக்குது. 1 1 1 1 கூட்டு 2 1 2 3 2 3 5 5 3 8 இப்படி போகிறது தான் பிபோனாகி தொடர்னு பேர். அப்படி கூட்டிங்க 8 5 13 13 8 21 23 13 21 34 34 21 கூட்டினா 55. எத்தனை உறுப்பு கேட்டு 13 11 கேட்டிருக்காங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 கண்டுபிடிச்சிருக்கோமா? அடுத்து கூட்டுங்க 55 34 கூட்டினா 9 89. அடுத்து 89 5 55 கூட்டுங்க 9 14 மீதம் 1
9 144, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இது 16 பகிர்ந்துச்சாச்சு. 12 13 ரெண்டையும் கூட்டுங்க. 144 89 கூட்டினா 9 13 மீது 1, 9 4 13 மீது 1, 233 வருதா? சரி, இது 16 உறுப்பு, இது 13 உறுப்பு. வித்தியாசம் பாருங்க. 233 மைனஸ் 89, 283 கழிச்சு போடலாமா? 13 9 கழிச்சா 4, 12 4 8 கழிச்சா 4, 1, 144. அதாங்க ஆன்சர். 1 1ன்னு ஆரம்பித்து 1 1 2 1 2 3 இப்படியே கூட்டுறது பேர் தான் இந்த தொடரின் பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒரு வேட்டையாடி விட்டு திரும்புகிறார். மகன் அவரிடம் கேட்டான். அப்போ ஒரு தந்தை, பையில் என்ன உள்ளது என்று அவர் சொன்னார். தந்தை, 6 தவிர மற்றவை கொக்குகள், 6 தவிர மற்றவை புறாக்கள், 6 தவிர மற்றவை காடைகள் என்று கூறினார். தந்தை கூறினார். எனில் பையில் எத்தனை பறவைன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரு சிந்தனை கணக்குகள். 6 வருமா, 12 வருமா, 18 19 சொல்லுங்கள் பார்ப்போம். 9ன்னு சொல்லுங்கள். இதை கூட்டி பார்த்தா 18 வருது. 6 6 18. ஆனால் விடை 18 கிடையாது. நல்லா கவனிங்க. மொத்த பறவையை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ் வச்சா 6 தவிரனா எக்ஸ் மைனஸ் 6. கொக்குகள் 6 தவிர புறாக்கள்னா எக்ஸ் மைனஸ் 6. 6 தவிர காடைகள்னா எக்ஸ் மைனஸ் 6ன்னு போட்டுக்கணும். மொத்தம் எக்ஸு கூட்டுங்க. 1x 2x 3x 6 6 12 18 ஈக்குவல் எக்ஸா. இந்த ப்ளஸ் எக்ஸ் இருந்தால் மைனஸ் எக்ஸாக மாறும். 18 ப்ளஸ்ஸாக மாறும். கழிச்சா 2x 18 பெருக்கல் வகுத்தலாக மாறும். அடித்தோம்னா விடை 9 வரும். ஆன்சர் 9. இதை விடை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சும்மா 2 மணி செக் பண்ணி காட்டுறேன். விடை 6 இருந்தால் எல்லாமே 0 ஆகிடும். 6 வராது. அப்போ இதை விட்டுறலாம். 12 செக் பண்ணி காட்டுறேன். 12ல் 6 கழிச்சா 6, இன்னொரு 6 கழிச்சா 6, இன்னொரு 6 கழிச்சா 6 கூட்டினா 18 வருது. ஆனால் 12 வரணும், அது தப்பு. டி ஆன்சர் பார்ப்போமா? விடை 9 வரணும், கழிச்சு நம்பர் 9 வரணும். விடை 9 இருந்தால் 9 6 கழிச்சா 3, இன்னொரு 9 6 கழிச்சா 3, இன்னொரு 6 கழிச்சா 3 கூட்டினா 9 வருது. இதுக்கு வராது, சி வராது. 6 ஏன் கழிச்சிருக்கோம்? 6 தவிர. ஓகே, நாங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்ததுக்கு பாருங்கள். ஏபிசி ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏபிசி சிசின்னு இருக்குது. இப்போ டிஎன்பிசி குரூப் 4 மாரி கணக்கில் கேட்டிருந்தாங்க. அது வவ்வல்ஸ். நீங்கள் 1லேருந்து 9 வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் 2 ஈக்குவலாக வரணும். அப்போ ஏக்கு என்ன நம்பரு, ஏக்கு என்ன நம்பர் கொடுக்கலாம், பிக்கு என்ன நம்பர் கொடுக்கலாம், சிக்கு என்ன நம்பர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இதுக்கான ஆன்சரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சி நம்ம வீடியோ பார்த்துட்டு லாஸ்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி முடியல நாளைக்கு உங்களுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வீடியோ நிறைய பேர் கேட்டீங்க. சிந்தனை கணக்குகள் கொடுத்தாச்சு. மறுபடியும் இந்த வீடியோ இப்போ வந்துடும். நாளைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுவோம். படக்கணக்குகள், அதாவது வடிவியல் அளவியல் உள்ள கணக்கெல்லாம் கேட்பாங்கல்ல. அதாவது ஒரு வட்டம் போட்டு சதுரம் போட்டு அதில் வட்டம் இருக்கும். இதோட ஏரியா கொடுத்து அதே ஒரு ஏரியா கேட்கலாம். இது போல் கணக்குகள். இல்லாட்டினா ஒரு கோடு போட்டிருக்கோம், 4ஆக பிரிச்சுருப்பாங்க. எக்ஸு 2x 5dலாம் கொடுத்து எக்ஸு கேட்பாங்க. ஒரு வட்டம் போட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க, இந்த டிகிரி கொடுத்துருப்பாங்க, இது கேட்பாங்க.
இவ்வளோ மாடல்ஸ் கணக்கெல்லாம் நிறைய நடத்துவோம். பட கணக்குன்னு பேர், வடிவியல், தியரங்கணக்கு, அலைவல் கணக்கு, வேறு என்ன படம் இருந்தாலும் இதில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ ஓகே, நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்புறம் எதுவும் தெரியல கமெண்ட் மெசேஜ் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.